மதுரை மேலூரில் உள்ள நாகம்மாள் கோவிலில் நடைபெற்ற ஆடி உற்சவ விழாவில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், ஆடி உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றிருக்கும் நிலையில் இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்கள் என்ன, விவரங்களை பற்றி? கண்டிப்பாக பத்மநாதன், தற்போது மதுரை மாவட்டம் மேலூர் செக்கடி பஜார் அருகே உள்ள இந்து சமய அலுவலகத்திற்கு சொந்தமான அருள்மிகு நாகம்மாள் கோவிலின் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் கடைசி வெள்ளி செவ்வாய்க்கிழமை தொடங்கி 3 நாட்கள் ஆடி உற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். இதனையொட்டி 61ஆம் ஆண்டு உற்சவ விழா கடந்த 15 நாட்களுக்கு முன் திருக்கோவிலில் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முதல் நிகழ்ச்சியாக இன்று காலையில் சக்தி கரகமும் அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல் வேலம் மேற்கொண்டு மேலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அழகு குத்தியும் பலரை காவடி எடுத்தும் நேர்த்திகள் செலுத்தி வழிபட்டு வருகின்றனர். தற்போது பிரத்யேக காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து மேலூர் மண்கட்டி சுற்றுப்புறத்தில் இருந்து தொடங்கி இந்த பால்குட ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகளான நகைக்கடை பஜார், பெரியக்கடை வீதி, செக்கடி பஜார் வழியாக திருக்கோவிலில் வந்ததும் பக்தர்கள் நேர்த்திகளாக செலுத்திய பால் நாகம்மாள் தேவிக்கு மின் மோட்டார் மூலம் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. காலை 8 மணி அளவில் தொடங்கிய இந்த பால்குட ஊர்வலமானது மதியம் 3 மணி வரை நடைபெறும் நிலையில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நாளை 2ஆம் நாளாக சுமார் 5,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் முளப்பாரி மற்றும் பூத்தட்டு கோயிலில் இருந்து நகரின் முக்கிய வீதிகளாக ஊர்வலம் வருகின்றனர். நாளை மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற உள்ளது. இந்த பால்குட உற்சவ விழாவையொட்டி மேலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நகரின் போக்குவரத்து மற்றும் மாற்றம் செய்யப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்மநாதன், காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குமரேசன்.